ஏண்டா எல்லா விஷயங்களும் நம்மளை தேடி வந்துடாதுடா. நம்ம தான் அதை தேடி போகணும். ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கணும்னா அதை நோக்கி வந்து நம்ம தான் போகணும். நம்ம வந்து அதை நோக்கி போகிற அந்த பயணத்தை ஆரம்பித்தாலே அந்த விஷயம் நம்மளை நோக்கி ஒவ்வொரு அடியாக எடுத்து வைக்கும். இதுதான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் புக்கெல்லாம் படித்தா தானே. இதெல்லாம் சாதாரணமாகவே போடுறான், சாதாரணமான சின்ன சின்ன புக்கிலே போடுறான். இந்த இது வாரம் வாரம் போடுற பத்திரிகை கூட வர்ற 4-10 பேஜ் இருக்கிற அந்த புக்கிலே கூட இந்த மாதிரி நியூஸ்லாம் போடுறாங்க, பெரிய பெரிய விஷயங்கள்லாம் போடுறாங்க. அன்றைக்கி பார்த்தேன், அதுமாதிரி சாதாரண புக்கில் தான் பார்த்தேன். சின்ன பசங்க படிக்கிற புக்கு ஒன்றில் பார்த்தேன். அது பத்திரிகை கூட வர்ற வாராந்திர புக்கு ஒன்றில் படித்தேன். நம்ம வந்து ஒரு விஷயத்தை நினச்சிக்கிட்டு இருக்கோம்னா அதை நோக்கி நம்ம போனோம்னா நம்ம சில படிகள் எடுத்து வச்சோம்னா அந்த விஷயமும் நம்மளை நோக்கி வர்றதுக்கு சில படிகள் எடுத்து வைக்கும். இப்போ நம்ம இன்னும் ஸ்ட்ராங்காக நம்ம அடுத்தடுத்த படிகளை வச்சு நம்ம தன்னம்பிக்கையோடு போயிட்டே இருந்தோம்னா அந்த விஷயமும் நம்மளை நோக்கி நெருங்கி வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம ரெண்டும் வந்து ஒரு காமன் பாயிண்டில் மீட் பண்ணுவோம். நம்ம அந்த விஷயத்தை வந்து சக்சீட் பண்ணுவோம். இதுதான் தியரி அப்படின்றாங்க. நீ என்ன பண்ணுற, உட்காந்துக்கிட்டே இருக்கிற ஃபோனை பார்த்துக்கிட்ட, எதை நோக்கியும் போகிறது கிடையாது, எதுவும் யோசிக்கிறது கிடையாது, எதுவும் சிந்திக்கிறது கிடையாது, எதுவும் படிக்கிறது கிடையாது, எதுவும் லேர்ன் பண்ணிக்கிறது கிடையாது. ஃபோன் மட்டும் வந்துட்டால் போதும், வேறு எதுவுமே வேணாம், சாப்பாடு கூட வேணாம் இல்லை? இப்படி இருந்தால் எப்படா முன்னேற முடியும் வாழ்க்கையில்? வெளி உலகத்தில் தாண்டா நம்மளோட லேர்னிங்கு, நம்மளுடைய முன்னேற்றம் எல்லாமே இருக்குது. ஃபோன் வந்து அதுக்கு வந்து ஒரு ஃபெசிலிட்டேட் பண்ணுற ஒரு டிவைஸ் அது. அதை ஒரு 25% 30% யூஸ் பண்ணிக்கலாம். 70% நீ வெளி உலகத்தோடு தான் கம்யூனிகேட் பண்ணணும். ப்ராக்டிக்கலாக தான் நீ ஃபீல்டில் போய் இறங்கணும். இதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டு உன்னோட அப்ஜெக்டிவ் நோக்கி போ. நியாயமாடா இதெல்லாம்?